ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யாருன்னு கேட்டா டாக்டர் B.R. அம்பேத்கர். இது வந்து நம்ம முக்காவாசி பேருக்கு தெரியும். ஆனா இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து ஃபைனலைஸ் பண்றதுக்கு முதல்ல வந்து நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. அதுல முக்கியமான ஒரு நபர் தான் B.N. ராவ். இவர் ஏன் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா இவர் வந்து ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லாவை புரிஞ்சுக்கிறதுக்கு அமெரிக்கா அண்ட் யூரோப் வந்து இவர் டிராவல் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்துல இவர் வந்து கான்ஸ்டியூஷனல் அட்வைசரா இருந்ததுனால இவர் தான் வந்து கான்ஸ்டியூஷனே வந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு. ஆனா ஃப்ரீடம்க்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. மீன்ஸ் அவங்களுக்கு வந்து முதல்ல தரப்படாத ரைட்ஸை வந்து அவங்க ரிசீவ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பாலிசி மேக் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். அந்த பாலிசி மேக் பண்றதுக்கு தான் இந்த B.N. ராவ்ன்ற ஒரு பர்சன் இண்டிவிஜுவல் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. சிலருடைய பேர் வந்து ஹிஸ்டரியில வந்து மறந்துடும். ஐ மீன் பீப்புள் வந்து ரொம்ப ஃபெமிலியரான பேரை வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. பட் அந்த பேஸ்மெண்ட் ஸ்டார்டிங்ல எஃபோர்ட் போட்டு அவங்க பேர்லாம் மறந்துடும். அந்த மாதிரி ஒரு நபர் தான் இந்த B.N. ராவ். இப்ப வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஹிஸ்டரி மறந்தவங்க பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.